ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு கொஞ்சமாவது நீ மீனாவை புரிஞ்சுக்கு. மீனா என்றைக்குமே ஒன்று விட்டு கொடுத்ததில்ல. கீழே வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து என் மாமியார் நல்லவங்கன்னு சொல்லிட்டு உன்னை பெருமையாக பேசுகிறாங்க. நீ உங்களுக்கு தான் புரியலன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் சொல்ல, நீ என்னைக்கு தான் திறந்து போறியோன்னு சொல்கிறாங்க. புத்தி உள்ளவங்க திருந்துவாங்க, இவங்களுக்கு தான் புத்திங்கிறதே இல்லையே, அப்புறம் எப்படி திருந்துவாங்க? இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை இவள்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது மீனா என்ட்ரி கொடுக்க, அதுக்கப்புறம் வந்துட்டு என் புருஷன் கண்டிப்பாக எனக்கு செய்வார், உங்களை நான் என்றைக்கு எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விஜயா இருந்துட்டு உன் புருஷனால் என்றைக்க முடியாது, நீ என்கிட்ட இருக்க நகையை வாங்கி போட்டுக்கோமா, நான் வேணா தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாவம் பார்த்து கொடுக்க தேவையில்லை, கண்டிப்பாக என் புருஷன் செய்வார்னு அவங்க ஒரு பக்கத்து சொல்ல, முத்து இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது மீனாவுக்கு செஞ்சே அவனு முடிவு பண்ணிட்டாரு. ஏலம் எடுக்கிறாங்கங்க. ஏலத்தில் வந்துட்டு இந்த சீட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு நகை எடுக்க போயிட்டாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் இருந்துட்டு வேலையை விட்டுறலான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணி போய் வேலையை செய்ப்பா அப்படின்னு சொன்னால் ஆர்டர் எடுக்க தெரிலங்க அவருக்கு. அங்கே வந்து சொதப்புறாரு, கஸ்டமர்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அதனாலேயே அவர் வந்துட்டு வேலையை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அந்த டைம் பார்த்து ரோகிணி கால் பண்ண, இல்லைப்பா இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியிலேயே இந்த வேலையை செய்வோன்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம முத்து போயிட்டு ஜொல்லை வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்போ வந்து பார்லர்லம்மா நீ ஏன்டா சொல்கிறேன், அண்ணின்னு கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியை வந்து பல குரல் மன்னியான், நல்லா தான் இருக்குது பேரெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாருங்கள் எல்லாரையும் எதுக்கடா கூப்பிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டிக்கு நான் நகையும் வந்துட்டேன்னு தாலியை காமிக்கிறாரு. அப்படியே மீனா முகத்தில் பார்க்கணுமே, பல 1000 வாட் பல்ப் எரிஞ்சதுங்க. கண்டிப்பாக இருக்காதானே, தான் பொண்டாட்டிக்காக தான் வாங்கி உழைச்சி சம்பாரித்து வாங்கி கொடுக்கறலாம் வேற லெவலில் செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு சீனே. இதெல்லாம் பார்த்து விஜயாவுக்கு கொஞ்சம் வயிறு எரியுது. விஜயாவுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மனோஜ் பொண்டாட்டிக்கு சேர்த்து வயிறு எரியுது. ஸ்ருதிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மீனாவுக்கு நல்லது நடந்தால் நம்ம ஸ்ருதிக்கு தான் பிடிக்குமே. ரவியும் ஒரு பக்கத்து ஹாப்பியாக இருந்தாங்க, மீனா செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.